நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கிட்டி ஆடுறதுல நீங்க பெரிய நிபுணர். என்ன முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? போதும், நிறுத்துங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியுதா? நான் இவருக்குள்ள மறைஞ்சிருக்கிற கலைய பாக்குறேங்க. காலையா காலை? நீங்க யாசகம் கேட்கிற கலையில நிபுணர்கள். நீங்க எங்க போனாலும் யாசகம் கேட்பீங்க, யார்கிட்ட வேணும்னாலும் கேட்பீங்க. ஐயா, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் மகான் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அரசவையில இருக்கிறேன். நீங்க தானே அந்த மறைஞ்சிருக்கிற கலையை கண்டுபிடிக்கிறவரு? அதாவது ஞானி ஆதி சேஷாகிரி சர்மா? ஆமா. சரி, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அடி வாங்க. ஒருத்தர் தன்னோட வாழ்க்கை முழுக்க செய்யணும்னு ஆசைப்படுற ஒன்ன செய்யாம இருப்பாங்கல்ல, அதை கண்டுபிடிக்க வந்திருக்கேன். நான் ஒவ்வொருத்தர் மனசுலையும் மறைஞ்சிருக்கிற கலையை வெளியே கொண்டு வரேன். அவங்களோட ஆள் மனசை பார்த்து ஆன்ம ஞானத்துக்கு ஊக்கம் கொடுக்கறேன். மக்களுக்கெல்லாம் நன்மை பண்றேன். ஐயா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? தன்னைத்தானே எவன் ஒருத்த ஞானின்னு சொல்லிட்டு தெரியறானோ அவன் கண்டிப்பா ஒரு அயோக்கியனா தான். குருஜி கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்களும் அப்படித்தானே பண்ணுவீங்க. நான் எதுலயுமே வித்தியாசமானவன். நீங்க சொன்னது உண்மைதான். உங்க விஷயமே வித்தியாசமானது. ஏன்னா உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கலையும் வித்தியாசமானது. என்ன கலை எனக்குள்ள ஒளிஞ்சிருக்கு? இந்த மாபெரும் சபையில அப்படியே சொல்லிடுறவா? ஐயோ குருஜி வேணா, இவரை தடுங்க. இல்லனா உங்க மொத்த மான மரியாதையும் போயிடும். மறைஞ்சிருக்கிற கலையை எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டா அப்புறம் நீங்க வாழ்க்கை முழுக்க மறைஞ்சுதான் இருக்கணும். சொல்றது உண்மைதான் குருஜி. நான் எதையுமே உங்க வாயால கேட்க விரும்பல. நீங்க அவரை விடுங்க. எனக்குள்ள மறைஞ்சிருக்கிற கலையை சொல்லுங்க. சொல்லுங்க. உங்களுக்குள்ள எந்த கலையுமே மறைஞ்சிருக்கல. பாத்தீங்களா மகாராஜா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அரசவையோட சிறந்த ஆலோசகர். அப்படி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்ற ஒருத்தர் கிட்ட இருந்து எந்த ஒரு மறைஞ்சிருக்கிற கலைகள் இல்லையா? ஆமாம். ஏன்னா இவரோட எல்லா கலையும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனா மகாராஜா, இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது, உங்களுக்குள்ள பல கலைகள் மறைஞ்சிருக்கு. அத உங்களால பார்க்க முடியல. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா என்ன? குருவே, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? எனக்குள்ள எந்த கலையும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஆமா மகாராஜா. இல்ல மகாராஜா, நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. உங்களுக்குள்ள நிறைய கலைகள் ஒளிஞ்சிருக்கு. அதுலயும் எத்தனையோ கலைகள் ஒளிஞ்சிருக்கலாம். அதுல எந்த கலைன்னு இவருக்கு எப்படி தெரியும்? அத பத்தி என்ன மாதிரி ஞானி வேணா சொல்லலாம். என்கிட்ட எத்தனையோ மந்திர சக்திகள் இருக்கு, ஞான சக்தி இருக்கு. அந்த ஞான சக்தியை வச்சு என்னால நிச்சயமா சொல்ல முடியும். இந்த ஆள் எல்லாரையும் முட்டாளாக்குறவர் இப்ப உங்களையும். ஆமா மகாராஜா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தருக்குள்ள உண்மையாவே கலை மறைஞ்சிருந்தா அது சரியான நேரம் வரும்போது வெளியில வந்துருமே. இப்படி யாராவது சொல்லிதான் வெளியில வருமா? இப்ப நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? நான் உங்களை ஏமாத்துறேன்னா? நான் காசியில பெரும் தவம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஆள் மனச புரிஞ்சுக்கிற சக்தியை தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன சோதிச்சு பார்க்கலாம். என்னால பல எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும். உங்க எடுத்துக்காட்டுகளே எங்களுக்கு தேவையில்லை. என் மனைவி கையில வில்லையும் அம்பையும் கொடுத்து உங்களால என் உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு. அவங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. நான் உங்க மனைவி கிட்ட வில்ல உருவாக்குற கலைய பத்தி மட்டும்தான் சொல்லி இருந்தேன். அவங்கள அம்பு விட நான் சொல்லவே இல்லை. வருணமாலா கிட்ட என்னையா சொன்ன நீ?
உன் விரல்ல ஏதோ கலை இருக்குன்னு சொல்லியிருக்க. உண்மையிலேயே அவங்க விரல்கள்ல கலை இருக்கு. ஆனா அந்த கலை என்னன்னு இதுவரைக்கும் என்னால தெரிஞ்சுக்கவே முடியல. அது எனக்கு வருத்தம் தான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்களோட விரல்கள்ல கடவுள் கண்டிப்பா ஏதோ ஒரு கலையை மறைச்சு வச்சிருக்காரு. சரியான நேரம் வரும்போது அத நானே சொல்றேன். சரி, நீங்க மகாராணி சின்னாதேவி கிட்ட என்ன சொன்னீங்க? இறைவன் அவங்களுக்கு இசைக்கலையை கொடுத்திருக்காருன்னு சொன்னீங்களா? மறைஞ்சிருக்கிற கலையா? என்ன மகாராஜா இது, அவங்களுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா? அவங்க கிட்ட இசை கலைஞராகிற கலை இல்ல, இசை கலைஞர்களை கண்டுபிடிக்கிற கலை இருக்கு. அப்படித்தான் மகாராஜா, உங்ககிட்ட எதிரிகளை கண்டுபிடிச்சு அவங்கள மனசால ஜெயிக்கிற கலை இருக்கு. மனசால மட்டும் இல்ல, வாளால ஜெயிக்கிற கலையும் என்கிட்ட இருக்கு. மகாராஜா, நான் உங்களை முழுசா நம்புறேன். உங்ககிட்ட மனச ஜெயிக்கிற கலை இருக்கு. இவர் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காரு. கோத்வால், மகாராஜா, இவரை புடிச்சு சிறையில போடுங்க. நீங்க அப்படி செய்யறது முறையில்லை. யோசிச்சு பாருங்க மகாராஜா, நான் சொன்னது உண்மைன்னு நிரூபணம் ஆயிருச்சுன்னா, எந்த காரணமும் இல்லாம தண்டிச்சதால நீங்க நீதிக்கு எதிரானவரா ஆயிடுவீங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, பௌர்ணமிக்குள்ள நான் சொன்னது எல்லாம் உண்மைன்னு நிரூபணம் ஆகும். ஏ, பௌர்ணமிக்குள்ள அப்படி என்ன நடக்க போகுது? பௌர்ணமிக்குள்ள ஐயா எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுவாரு, அவ்வளவுதான். நான் எதுக்காக ஓடணும்? நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே. நான் உங்க எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணியிருக்கேன். நான் என்னோட ஆள் மனசை அறியிற சக்தியினால மக்கள் மனசுல இருக்கிற கலைகளை வெளியே கொண்டு வரேன். என்னோட இந்த வேலை முழுமையடையாம நான் எங்கேயுமே போக மாட்டேன். இதுக்காக நீங்க என்னை தண்டிக்க முடியாது மகாராஜா, அது பெரிய பாவமாயிடும். அப்படின்னா இந்த வேலையை வேற எங்கேயாவது போய் செய்யுங்க. கோத்வால், மகாராஜா, இவரை இங்கிருந்து உடனே வெளியேற்றுங்க. சரி மகாராஜா. வெளியேறு. வாங்க ஞானி ஐயா, வாங்க போலாம், வாங்க. மகாமந்திரியாரே, அரசவை நடவடிக்கை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. மகாராஜா, இன்னைக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா நீங்க நாளைக்கு வடக்கு எல்லையில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போயாகணும். ஏன்னா வர்ற பௌர்ணமி அன்னைக்கு நீங்க சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் பண்ணி ஆகணும். ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அங்க நீங்க யார சந்திக்க போறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. எப்படி அதை உங்ககிட்ட சொல்றது? மகாராஜா கிட்ட சொல்லி ஆகணுமே. அங்க கலிங்க மன்னர் கஜபதி வராரு. ஆனா எப்படி சொல்றது? இல்ல மகாராஜா, ஆனா நீங்க போக விரும்பலன்னா? நான் ஏன் போக விரும்ப மாட்டேன்? இல்ல மகாராஜா, அது வந்து அங்க அவரும் வருவாரு. அவர்னா யாரு? கஜபதி. கஜபதினா யாரு? மகாராஜா, அவரு ராஜேஸ்வரர், வெற்றி வேந்தர், வீராதி வீரர், மிகப்பெரிய வீரர் அவரு. அவருக்குன்னு ஒரு பேரு கண்டிப்பா இருக்குல்ல மந்திரியாரே? அவரோட பேரை இந்த அரசவையில சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களே. இந்த அளவுக்கு அவரை புகழ்ந்து பேசுறீங்க, ஆனா பேரை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கலிங்க மன்னர் கஜபதி பிரதாப் ருத்ரதேவர். ஓஹோ, அவரோட பேரை இவ்வளவு பெருமையா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது உங்களுக்கு மகாராஜா நானா இல்ல அவரா? அது நீங்கதான் மகாராஜா. அவரே வரதா இருந்தா நான் ஏன் போக கூடாது? எனக்கு என்ன அவரை பார்த்து பயமா? இல்ல, கண்டிப்பா நாங்க போவேன். அவர் வரதா இருந்தாலும் நாங்க கண்டிப்பா போவேன். அப்புறம் இந்த தடவை ருத்ர அபிஷேகம் என் கையால தான் நடக்கணும். சரி சரி மகாராஜா. புரோகிதர் ஐயா, ருத்ர அபிஷேகத்தை நீங்க இப்ப ஆரம்பிக்கலாம். புரோகிதர் ஐயா, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ருத்ர அபிஷேகத்தை ஆரம்பிங்க. நீங்க யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க? ராஜாதி ராஜ
வீர தீரன் தர்மத்தின்படி ஆட்சி செய்யும் கலிங்க ராஜா கஜபதி பிரதாப் ருத்ரதேவர் வந்து கொண்டிருக்கிறார். என்னாச்சு புரோகிதர் ஐயா, நீங்க ஏன் நடுங்குறீங்க? நடுங்காம என்ன பண்றது? புயல் எதிரிலே நிக்குது. இப்போ பூகம்பம் வேற வந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது குருவே? பண்டிதர் ராமகிருஷ்ணா, பிரளயத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. இது பிரளயம் ஏற்படுறதுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி. இதுலயே தெரிஞ்சுக்கலாம் பிரளயம் எப்படி இருக்கும்னு. இந்த கஜபதி பிரதாப் ருத்ரதேவர் பேர்ல மட்டும் இல்ல, பார்க்கவும் கம்பீரமா இருக்காரு. முகத்துல ஒரு ராஜ கலை இருக்குது. ஆனா இவரு எனக்கு வணக்கம் சொன்னாதான் நானும் இவருக்கு வணக்கம் சொல்லுவேன். ஏன்னா நானும் மகாராஜா தானே. பார்க்கறதுக்கு பெரிய மாவீரன் மாதிரி இருக்காரே. ஆனா இவரா எனக்கு வணக்கம் சொன்னாதான் நான் இவருக்கு வணக்கம் சொல்லுவேன். தனி, இவருக்கோ 2 ராணிகள்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, இவங்க ராணி இல்ல, வேற. அது என்னவா வேணா இருக்கட்டும். ஆனா எதுக்காக நம்ம குருஜை பார்த்து இப்படி இப்படி கண்ணடிக்கிறாரு? குருஜி, ஆளை பார்த்தா வேற மாதிரி தெரியுது. இந்த 2 பண்டிதர்களையும் பார்த்து ஏன் இப்படி கண்ணடிக்கிறீங்க? அதை செய்ய உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லையா? சிவா 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 சிவா, என்னங்க இப்படி இருக்காரு இவரு? நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க பெரியவரே. இவரு என்னுடைய மாமா மகா மந்திரியார். இது இவருடைய பழக்கம். என்ன ஒரு விசித்திர பழக்கம் இது. குருவே சொல்லுங்க மகாராஜா. நான் காத்துக்கிட்டு இருக்கேன் குருவே. ருத்ராபிஷேகம். அதுதானே ருத்ராபிஷேகம். ஐயா புரோகிதரே, ருத்ராபிஷேகத்தை ஆரம்பிங்க. மாமா மகா மந்திரியாரே, நான் சொல்றேன். ஐயா, என்ன சொல்ல போறீங்க? முதல்ல ருத்ராபிஷேகத்தை எங்க மகாராஜா கஜபதி ருத்ர பிரதாப் தேவர் தான் பண்ணுவாரு. இல்ல, முதல் ருத்ராபிஷேகம்ங்கிறது எங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயரோடது. அவர் விஜயநகர பேரரசர். விஜயநகரத்தோட அரசர் எங்க மகாராஜா கஜபதி தான். அதாவது அவர் கலிங்கத்தோட அரசர். அதனால முதல்ல அவர் தான் ருத்ராபிஷேகம் பண்ணுவாரு. இல்ல, இங்க முதல்ல வந்தது கூட எங்க மகாராஜா தான். உங்க மகாராஜா அப்புறம் தான் வந்தார். ஆக அந்த வகையில கூட இது அவருக்குரியதுதான். எங்க மகாராஜா தான் இந்த உலகத்துக்கு முதல்ல வந்தாரு. அவர் தான் பண்ணுவாரு. ஏன்னா வயசுல அவர் தான் பெரியவர். அட, எங்க மகாராஜா உயரத்துல பெரியவர், அதனால அவர் தான் பண்ணணும். யார் இவங்க? இவ எங்களுடைய மக, பேரு ஜெகன் மோகினி. ரொம்ப அழகா இருக்காங்க. எதுக்காக இந்த அளவுக்கு புகழ்றீங்க மகாதேவி திருமலம்பா? நான் உண்மையதானே சொன்னேன். அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. ஆனா ஏன் அளவுக்கு இல்ல. ஜெகன்மோகினி ராமாவை எதுக்காக இப்படி பாக்குறா? அவங்க ராமாவை இல்ல ராஜாவை ஏன் இப்படி பாக்குறாங்க? என்ன நடக்குது? அம்மா, இங்க என்ன நடக்குது?
இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. திடீர்னு எனக்கு யுத்தத்தோட சங்கோலியோட சேர்ந்து புல்லாங்குழல் வாசிக்கிற சத்தமும் கேக்குது. அதனால புரோகிதரே, ருத்ராபிஷேகங்கிறது மகாராஜாவுக்குரியது. குருவே சொல்லுங்க. குருவே என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்? ஐயோ, அதாவது அது எங்க மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் கையால தான் நடக்கணும். ஆமா. நான் ஒத்துக்க மாட்டேன். வாழையா எடுத்து காட்டுறேன் இன்னைக்கு. ஒண்ணு எங்க மகாராஜா தான் ருத்ராபிஷேக மரியாதைக்கு உரியவர். குரு சொல்றதுதான் சரி. புரோகிதரே, நீங்க ஏற்பாடுகளை பண்ணுங்க. ருத்ராபிஷேகத்தை எங்க மகாராஜா தான் பண்ணுவாரு. புரோகிதரே, இங்க ருத்ராபிஷேகத்தை உடனே ஆரம்பிங்க. நீங்க சீக்கிரமா ஆரம்பிங்க. இன்னைக்கு ருத்ர அபிஷேகத்தை முதல்ல என் கையால தான் நான் பண்ணுவேன். ஐயோ ஐயோ, புரோகிதரே, புரோகிதரையா, புரோகிதரையா, இவரை இப்பவே குணப்படுத்திடலாம். நான் இவருக்காக கஷாயம் கொண்டு வரேன். யாரு கவலைப்படாதீங்க, நான் இப்பவே இவரை குணப்படுத்திடுறேன். குருவே, கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். அம்மா, இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை நடக்குது. ஆனா இந்த ஜெகன் மோகினி மகாராஜாவே பாத்துட்டு இருக்காளே. மெதுவா மெதுவா பொறுமையா இதை எடுத்துட்டு வரேன். புரோகிதர் ஐயா, இந்தாங்க தண்ணி, தண்ணி, தண்ணி. நீங்க மயங்கி விழலையா? சாகிறதை விட நல்லது பயந்த மாதிரி நடிக்கிறது தானே. அது சரி ஐயா, இப்பதான் போலி மயக்கத்துல இருந்து வெளியில வந்துட்டீங்களே. வாங்க, வந்து அந்த சூழ்நிலையை சமாளிங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி நிலைமையில எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கிற இந்த மாதிரி ஒரு இடத்துல நாம ரெண்டு விஷயங்களை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணுங்க. என்ன? ஒண்ணு நம்ம உடைமை, இன்னொன்னு நம்ம உயிர். புரோகிதர் ஐயா, ஐயா. ஐயோ குருஜி, புரோகிதர் ஓடியே போயிட்டாரு. இப்ப இந்த ரெண்டு ராஜாக்களையும் யாரு சமாளிக்கிறது? குருவே, இப்ப நாம ரெண்டு பேர் தான் உங்களை சமாளிச்சாகணும். ஆமா, நான் ரெண்டு பேரும் இல்ல, நீங்க மட்டும் தான் சமாளிச்சாகணும். அப்படி இல்ல சொல்லாதீங்க குருவே. நாம உடனே சமாளிக்கலன்னா அப்புறம் ரெண்டு அரசர்களுக்கும் யுத்தம் வந்துரும். வந்த வரட்டும் ஐயா, உனக்கு என்ன? எனக்கு ஏற்கனவே அந்த கண்ணு அடிக்கிற மாமா மந்திரியை சுத்தமா பிடிக்கவே இல்ல. யுத்தம்னு ஒண்ணு வந்தாதான் அந்த ஆளை என்னால ஏதாவது செய்ய முடியும் நானும் பாக்குறேன். ஐயோ குருவே, என்ன பேசுறீங்க குருஜி? உங்களால ஒரு கொசுவை கூட ஒழுங்கா அடிக்க முடியாது. உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் என்னுடைய மந்திர சக்தியால பெரிய பெரிய படைகளை சாம்பலாக்கிடுவேன். இந்த மாமா மந்திரி எல்லாம் ஒரு ஆளா எனக்கு படைகளை சாம்பலாக்க முடியும், எனக்கு உதவி பண்ண முடியாதா? அது மட்டும் முடியாது. சரி, அப்ப சரி, ரெண்டு ராஜாக்களையும் நானே சமாளிக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டு அரசர்களும் பரிசு கொடுப்பாங்கல்ல, எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன். பரிசுகள், தங்க நாணயங்கள், பாராட்டுகள் எது கிடைச்சாலும் எல்லாத்தையும் நான். நெல்லு ராமகிருஷ்ணா, இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? பண்ண வேண்டாம், பண்ண வைக்கணும். அதத்தான் கேக்குறேன். என்ன? ரெண்டு அரசர்களையும் வச்சு ருத்ராபிஷேகம். மாமா மகா மந்திரியாரே, உடனே போய் பாருங்க, புரோகிதர் இன்னும் ஏன் திரும்பி வரல? சரி மந்திரியாரே திம்மராசு, மகாராஜா உடனே அங்க போய் பாருங்க, அந்த புரோகிதருக்கு என்னாச்சு, ஏன் வரல? என்ன? சரி மகாராஜா. புரோகிதர் வரமாட்டாரு. ஏ மகாராஜா அவரு பயந்து போய் ஓடிட்டாரு. என்ன? இல்ல இல்ல, இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம போய் வைத்தியம் பண்ண ஓடி போயிட்டாரு. அவர் போகும்போது உன்னை எங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது ருத்ராபிஷேகத்துக்கான சுப முகூர்த்தம் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருமா. அப்புறம் நம்ம இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போதே சுப முகூர்த்தம் போயிடுச்சுன்னா ருத்ராபிஷேகத்தை நீங்களும் பண்ண முடியாது, அவரும் பண்ண முடியாது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் இந்த ருத்ராபிஷேகத்தை முதல்ல இவரை பண்ண விடவா? இல்ல 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 மகாராஜா, முதல்ல ரெண்டாவதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. நானும் குருவும் சேர்ந்து உங்க ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல ருத்ராபிஷேகம் பண்ண வைக்கிறோம். வாய்ப்பே இல்ல, இது என் பழக்கத்துக்கே எதிரானது. இது என்னோட புகழுக்கு எதிரானது.
நல்லா யோசிங்க மகாராஜா. இந்த நல்ல காரியம் நல்ல நேரத்துல நடக்கலனா அப்புறம் 2 நாட்டுக்குமே அது அபசகுனம் தான். என்ன குருவே? என்ன குருவே? அது உண்மைதானே. என்னோட திவ்ய திருஷ்டியால பாக்குறேன். அதுல என்ன தெரியுதுன்னா பெரிய ஒரு அபசகுனம் நடக்க போகுது. அது 2 நாட்டுக்கும் நல்லதில்ல. மகாராஜா, அப்ப சரி, இப்ப பிரச்சனை என் நாட்டோட நல்லதுக்குன்னு வந்துருச்சுன்னா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். நாட்டோட நன்மை பத்தி தான் எங்க மகாராஜாவும் யோசிப்பாரு. ஆனா 2 மகாராஜாவும் ஒரு நேரத்துல அபிஷேகமா? இதுக்கு எங்க மகாராஜா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. வேண்டாம் வேண்டாம். இனிமே என்னால ஒரு நல்ல நேரம் இப்படி கை நழுவி போறத நான் கண்டிப்பா விரும்பல. ஆனா மகாராஜா என்ன போய் ஆனா அவன் நானுகிட்டு அதான் 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கல்ல. அத சுமூகமா முடிச்சு வைக்கிறத விட்டுட்டு இப்படி வளவளன்னு இழுத்துக்கிட்டே போறீரு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இதை எப்படி ஆரம்பிக்கலான்னு சொல்லுங்க. பூஜை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு எங்களுக்கு எப்பவோ தெரியும். அத நான் சொல்றேன். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நான் தான் சொல்றேங்கிறல்ல. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. மகாராஜா, சடங்குகளை பத்தி எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், விடுங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து இந்த ருத்ராபிஷேகம் பண்றதுனால நான் பெரிய மனசு பண்ணி அந்த வாய்ப்பை பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கே கொடுக்கிறேன். இந்த வயசான பண்டிதர் பெரிய ஞானியா இருப்பாரோ? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க ஆரம்பிங்க. நான் கத்து கொடுத்தல அதை அப்படியே செய்யுங்க. சரி குருவே, கண்டிப்பா. முதல்ல நாம பகவான் சிவனோட பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி சிவபெருமான மனசுல தியானம் பண்ணிட்டு நீரால அபிஷேகம் பண்ணணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இதோட பூஜை முழுமையடைஞ்சிருச்சு. நன்றி. நன்றி. கொஞ்சம் இருங்க குருவே, கொடுப்பாங்க. நில்லுங்க 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 நில்லுங்க. இன்னும் ஒரு சடங்கு இருக்கு. இனி என்ன குருவே? மகாராஜா, என்னதான் இருந்தாலும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஒரு குழந்தை தான். அவருக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க ஒரு விஷயத்தை செய்யாம ருத்ராபிஷேகம் மட்டும் இல்ல, வேற எந்த பூஜையுமே முழுமை அடையாது. அது என்னன்னு சொல்லுங்க. இந்த பூஜையை முழுமையா பண்ணிடுவோம். தூய்மையான மனதோட, திறந்த இதயத்தோட தாராளமா தானம் கொடுக்கணும். அதாவது பக்தியுடன் கூடிய தட்சணை தான் எல்லாத்தையும் விட சிறந்த தானம்னு சொல்றது. உங்க மகாராஜாவுக்கு வேணா பக்தி இல்லாம இருக்கலாம், ஆனா நான் முழு ஏற்பாடோட தான் இங்க வந்திருக்கேன். எந்த ஒரு செயலையும் பின்தங்கி கிருஷ்ணதேவராயருக்கு பழக்கம் இல்ல. இந்த ஜெகன்மோகினி மகாராஜாவையே வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறாளே. ரெண்டு மகாராஜாக்களும் மனசார தட்சணை கொடுத்திருக்கீங்க. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இப்போ இந்த தட்சணைய ஏழைகளுக்கு பங்கு போட்டு கொடுக்கணும். சரி, அதுதான் முறை. இந்த மொத்த தட்சணையையும் ஏழைகளுக்கே கொடுத்துருங்க.
இது முறையே கிடையாது. நீங்க சொன்னது உண்மைதான், இது முறையே கிடையாது. ரெண்டு பேரையும் சந்திக்க விடாம பாத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. ரெண்டு பேரும் ஒருத்தர் எப்படி பாத்துட்டு இருந்தாங்க? ஆமா, ஒருத்தர் முழுங்குற மாதிரில பாக்குறாங்க. விட்டா ரெண்டு பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சுப்பாங்கன்னு நினைச்சேன். விட்டா ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருப்பாங்க. கட்டி பிடிக்கிறதா? ரெண்டு பேரும் ஒன்னாயிடுவாங்களா? ஐயோ, அதுக்கப்புறம் எனக்கு அத பத்தி எல்லாம் சொல்லவே வெக்கமா இருக்கு. எது சொல்றதுக்கு வெக்கப்படுற? அதான் அம்மாக்கு கூட தெரிஞ்சிருக்கு பாருங்க. அம்மாக்கு என்ன தெரிஞ்சது? அதான் ஒருத்தர் ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிப்பாங்க போல. கல்யாணமா? சாரதா, உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? அவங்க ரெண்டு பேருக்கும் தான் நல்ல குழம்பிடுச்சு. ஒருத்தர் பார்த்து எப்படி ரசிச்சுக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஏன் பார்த்து ரசிக்க போறாங்க? எதையாவது உளராத. விளக்குங்க. எதை விளக்க சொல்ற? உங்க கண்ணை மறைச்சிட்டு இருக்க மகாராஜாவை பத்தின திரை இருக்கே, அத முதல்ல விளக்குங்க. மகாராஜாவோட கண்கள்ல நான் காதல பார்த்தேன். மகாராஜாவோட கண்கள்ல கஜபதி மேல காதலா? ஆஹா. நான் மகாராஜாவையும் கஜபதியும் பத்தி பேசல. அப்ப நீ யார பத்தி பேசுற? நான் மகாராஜா அப்புறம் ஜெகன்மோகினிய பத்தி பேசுறேன். ஜெகன்மோகினியா? மகாராஜா கஜபதியோட மக ஜெகன்மோகினி, அப்புறம் நம்ம மகாராஜா ரெண்டு பேரும். குண்டப்பா, முதல்ல போய் எல்லா திரைகளையும் மூடு போ. அப்புறம் குண்டப்பா, முதல்ல உன் ரெண்டு காதையும் மூடு. அம்மாவும் சாரதாவும் எதோ சொல்றாங்க. யார் காதலியாவது விழுந்துச்சுன்னா நாளைக்கு நடக்க வேண்டிய யுத்தம் இன்னைக்கே நடக்கும். ஆனா நான் சொல்றது உண்மைதான். என்னோட அனுமானம் எப்பவும் தப்பானதே கிடையாது. இது எனக்குள்ள மறைஞ்சிருக்க திறமைப்பா. உங்க திறமை, உங்க கலை எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்கம்மா. என் யூகம் படி பெரிய பூகம்பமே வரப்போகுது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பூகம்பம் வந்துருச்சு. எரிமலையே வெடிச்சாலும் வெடிக்கும்னு நினைக்கிறேன். என்னாச்சு மந்திரியாரே? ரெண்டு மகாராஜாக்களும் எதிரெதிரா இருக்காங்க. இப்ப வெறும் வார்த்தை போர் தான் நடக்குது. எங்க வாள் யுத்தம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. அப்புறம் ராணிகள் எல்லாரும் வேற ஒன்னா இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் போதும் அவங்க சண்டை போட்டுக்கிறதுக்கு. ஜாக்கிரதை. நீங்க ரெண்டு பேரும் ஜெகன்மோகினிய பத்தி ரெண்டு ராணில யார்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா கூட விஷயம் விபரீதமாயிடும். என்ன பண்ணுவீங்க? நான் ரொம்ப கெட்டவனா மாறிடுவேன். மாறி என்ன பண்ணுவீங்க? கெட்டவன் என்ன வேணாலும் பண்ணுவா. அதான் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அது நான் என் உயிரை விட்டுருவேன். விட்டுருங்க. என்னது விடுன்னு சொல்றியா? நான் யார்கிட்டயே எதுவும் சொல்ல மாட்டேன். ஆமா, என்ன சொல்ல மாட்டீங்க? ஒண்ணு இல்ல மந்திரியாரே, வாங்க, அங்க பால் சண்டை ஆரம்பிச்சிட போகுது. வாங்க. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கும். எங்க கலிங்கத்து அரசவையில எந்த பிரச்சனைக்கும் உடனே தீர்வு கிடைக்கும். நீங்க இதை கேட்டா ஆச்சரியப்பட்டு போவீங்க. எங்க அரசவையில எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நாங்க ஒண்ணு இல்ல ரெண்டு தீர்வுகளை கொடுப்போம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க கேட்டாலே அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. எங்க அரசவைக்கு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே நாங்க அதுக்கான ஒரு தீர்வை நிரந்தரமா கண்டுபிடிச்சிருவோம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இத கேட்டா நீங்க அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுவீங்க. என்னோட அரசவைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை தானவே சரியாயிடும். இது என்னங்க பிரமாதம். நானும் சில நேரங்கள்ல குற்றம் என்னன்னு விசாரிக்காமலேயே மரண தண்டனை கொடுத்துருவேன். குற்றம் என்னன்னு விசாரிக்காமலே மரண தண்டனையா? அது எனக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதும் மரண தண்டனை கொடுத்துட வேண்டியதுதான். அட, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நான்லாம் சில நாட்கள்ல 4-5 மரண தண்டனை கூட கொடுத்துருக்கேன். அட, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நான்லாம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் மரண தண்டனையை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கெல்லாம் எப்ப தோணுதோ அப்ப யாராவது ஒருத்தருக்கு நான் மரண தண்டனை கொடுத்துருவேன். என்னோட இந்த விரல் யார நோக்கி திரும்புதோ அவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பேன். தப்புச்சுட்ட சாமி.
எங்களுக்கு பதிலா அந்த கிழட்டு பண்டித வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. நீங்க கைய காட்ட வேண்டியதா இருக்கும். ஆனா நான் கண்ணால பார்த்தாலே போதும். வேணா பாருங்க, இன்னைக்கு இந்த அறைக்கு யாரு முதல்ல வந்தாலும், யார நான் முதல்ல பார்த்தாலும் அவங்கள கழு மரத்துல ஏத்திடுவேன். நீங்க என்ன மரண தண்டனை கொடுக்கறது? வர்றவங்க உங்க நாட்டு ஆளுங்களா இருந்தாலும் எங்க நாட்டு ஆளுங்களா இருந்தாலும் மரண தண்டனையை நான் கொடுப்பேன். பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். முதல்ல யாரு வராங்கன்னு பாப்போம். நில்லுங்க. இப்பவும் எனக்கு முன்னாடி நீங்க போயிடுவீங்களா? பெரியவங்க யாரு? நீங்க தான். குரு யாரு? நீங்க தான். அப்ப முதல்ல உள்ள போக வேண்டியது யாரு? நீங்க தான். அது வரையில காத்துருங்க. வாதனி வா 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 வா. இந்த கிழட்டு பையன் பலிகடாகிறதுக்கு இவ்வளவு சந்தோஷம் எதுக்கு படுறான்னு தெரியலையே. இதுக்கப்புறம் தான் எனக்கு உண்மையான ஆனந்தம். நான் தான் மகாராணி திருமலம்பா, மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட சின்ன மகாராணி. நான் தான் மகாராணி சின்னாதேவி, மகாராஜா கிருஷ்ணா தேவராயரோட பெரிய மகாராணி. நான் தான் பத்மாலியா, நான் ஒரே ஒரு மகாராணி. இவதான் என்னுடைய அன்பு மக இளவரசி ஜெகன் மோகினி. இவங்க 2 பேர்கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும். என் வயிறெல்லாம் எரியுது. எனக்கும் தான். ஆனா நாம கட்டுப்பாடோட இருக்கணும். இல்லனா ராமா உயிரையே விட்டுருவானே. இவ ஆள் மட்டும் அழகில்ல, இவ சிரிப்பு கூட அழகுதான். இவளோட மேனியும் அழகு மேனிதான். இவளோட நகைகள் அதை விட அழகா இருக்கும். இங்க பாருங்க, விலை உயர்ந்த ரத்தினங்கள். ஓஹோ, எங்களுடைய எல்லா நகைகள்லயும் ஒவ்வொரு நாட்டோடைய ரத்தினங்கள் இருக்கும். இப்போ மகாராணி திரும்பலம்பா கிட்ட அந்நிய நாட்டு ரத்தினங்கள் கூட இருக்கு. ஆனா அது எனக்கு தெரியாதே. பாத்தீங்களா, நிறைய நகைகள் இருக்கிறதுனால இவங்களுக்கு அது சரியா ஞாபகம் கூட இல்ல. மகாராணி திரும்பலம்பா, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? மகாராஜா எனக்கு 9 படி மாலை கொடுத்தாரே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்ன, மகாராஜா உங்களுக்கு 9 படி மாலை கொடுத்தாரா? எனக்கு எதுவுமே கொடுக்கலையே. பாருங்க, திரும்பவும் மறந்துட்டாங்க. கலிங்கன் தான் தானத்துக்கு புகழ் பெற்றது. விலை உயர்ந்த முத்துக்களும் ரத்தினங்களும் தானம் கொடுப்போம். இங்க பூஜைக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட மகாராஜா இளவரசி கையால 100 பேருக்கு முத்துக்களை தானமா கொடுக்க வச்சாரு. பாத்தீங்களா, இப்ப கூட இளவரசியோட கை வலிக்குது. நானும் அதிகமா தானம் பண்ணுவேன். போன வாரம் இப்படித்தான் நான் பாவக்காய் லட்டு செஞ்சு தானம் பண்ணேன். அவ்வளவுதானா? என் கையால செஞ்ச நல்ல மிளகு லட்ட சாப்பிட்டுட்டு எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க. நல்ல மிளகுல லட்டுவா? ஆமா. நீங்க 2 பேரும் உடன்பிறவா சகோதரிகள்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இவங்க 2 பேருக்குள்ளயும் பல ஜென்மங்களா ஏதோ தொடர்பு இருக்குன்னு தோணுது. என்னக்கா? அக்காவா? அக்காவா? நீங்க என்ன விட பெரியவங்க, அப்ப அக்கான்னு சொல்றதுதானே முறை. மொத்தமா தயாராய் தான் வந்திருக்கா. எவ்வளவு அழகா இவ வலைய விரிக்கிறான்னு பாரு. நீங்க பாடுவீங்களாக்கா? இது எனக்குள்ள மறைஞ்சிருந்த கலை. இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். நானும் பாடுவேன். அக்கா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நம்ம 2 பேரும் ஒன்னா பயிற்சி எடுக்கலாமா? உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க. நாம இன்னையில இருந்தே நம்மளுடைய பயிற்சியை ஆரம்பிக்கலாம். அம்மா, இவங்க எல்லாம் இப்படி நட்பாயிட்டாங்களே. பிரச்சனையை போய் கட்டி பிடிக்கிறாங்களே. இவங்க கிட்ட நான் போய் சொல்லியே தீரணும். ஆனா ராமக்கெல்லாம் யார் பயப்படுவா? ஆனா அவன் தான் என் கம்ப பார்த்து பயப்படுவான். ஆமா, என் கூட வாங்க. நான் உங்களுக்கு என் தம்புல மகாராணி மகாராணி சமையல் கலையில மகாராணி பலவிதமான இருக்கு. எல்லாத்தையும் கத்து கொடுக்கறவங்க 2 பேரும் சேர்ந்து வாசிக்க போறாங்களா? தம்பூரா இல்ல, ஒண்ணு புல்லாங்குழல் இசை கேக்கும், இல்லனா யுத்தத்தோட சங்கோலியா. நான்லாம் பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. நான் ஒருத்தரோட காலடி சத்தத்தை கேட்டாலே மரண தண்டனையை கொடுத்துருவேன். இந்த அறைக்கு யாரு முதல்ல வர்றாங்களோ அவங்களோட சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க போறேன். உங்களுக்கு நான் மரண தண்டனையை விதிக்கிறேன். மரண தண்டனையா? என்ன சொன்னீங்க?
பண்டிதர் ராமகிருஷ்ணரை தண்டிக்கிறதா சொல்லிட்டு தான் நீங்க இங்க வந்தீங்க. கடைசியில இப்போ உங்களுக்கே தண்டனை கிடைச்சிருச்சு. அதுவும் மரண தண்டனை குருஜி, மரண தண்டனை. மாமா மகா மந்திரியாரே, இவருக்கு மரண தண்டனை கொடுங்க. மகா மந்திரி திம்மராசு, இவருக்கு நம்ம நாட்டுல தான் தண்டனை கொடுத்தாகணும். மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். இந்த அறைக்குள்ள முதல்ல வரவங்களுக்கு நான் மரண தண்டனை கொடுப்பேன்னு சொல்லி இருந்தேன். அதுக்கு முன்னாடியே நான் முடிவு பண்ணிட்டேன். மரண தண்டனையை நான் தான் கொடுப்பேன். இது என் தன்மானத்தோட பிரச்சனை. குருஜி, இது மகாராஜாவோட தன்மான பிரச்சனை. அதனால நீங்க இப்ப இந்த மரண தண்டனைய அன்போட ஏத்துக்கோங்க. சரி சரி. ஆனா நீங்க 2 பேரும் ஒரே நேரத்துல ஒரே ஆளுக்கு எப்படி மரண தண்டனையை கொடுக்க முடியும்? சரியா சொன்னீங்க. மரண தண்டனை கொடுக்கற வரைக்கும் எனக்கு பொறுமை இல்ல. நான் இப்பவே இவர் உடம்ப துண்டு துண்டாக்க போறேன். துண்டு துண்டா நான் தான் முதல்ல வெட்டுவேன். துண்டு துண்டா வெட்டுறதுக்கு நான் என்ன பூசணிக்காயா? துண்டு துண்டா வெட்டுவாங்களாமே. மகாராஜா வேண்டாம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்னையே நீங்க இப்படி எதிர்த்து பேசுறீங்களா? அவ்வளவு ஆணவமா, அவ்வளவு அகங்காரமா? இத மன்னிக்க முடியாது. என்ன மன்னிக்கணும் மகாராஜா. நான் நீங்க அசம்பாவிதம் பண்ணாம தடுக்கிறேன். என்ன அசம்பாவிதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா? இது என்னுடைய தன்மான பிரச்சனை. என் வாளால நான் தான் துண்டு துண்டா வெட்டுவேன். மகாராஜா, ஐயோ கொஞ்சம் வாங்க குருவே. கொஞ்சம் நீங்க ஏறெடுத்து பாருங்க ராஜா. நீங்க யார துண்டு துண்டா வெட்டுறன்னு சொன்னீங்களோ அவரே பயத்துல துண்டு துண்டா ஆயிட போறாரு. நான் பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது பண்டிதர் ராமகிருஷ்ணா. நான் எப்படி வெட்டுறேன்னு மட்டும் பாருங்க. குருவே, நீங்களா? மன்னிக்கணும், மன்னிச்சிருங்க. தப்பு பண்ணிட்டேன். கோவத்துல நீங்க யாருன்னே நான் பார்க்கவே இல்லை. பார்த்திருந்தா நான் உங்களை போய் வெட்ட வருவேனா சொல்லுங்க. ஆனா நான் நிச்சயமா இவரை வெட்டுவேன். மகாராஜா, நீங்க ஏன் மேல ஏன் கோவப்படுறீங்க? மன்னிக்கணும் மகாராஜா. நான் உங்க மேல கோவம்லாம் படல. பிரம்மகத்தி தோஷம் வராம உங்களை பாதுகாக்கிறேன். பிரம்மகத்தியா? நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேனே. என்னோட சக்தியை காட்ட நினைச்சு இப்படி பண்ண துணிஞ்சிட்டேன். மகாராஜா, அதுக்காக ஒரு அப்பாவி பண்டிதரையா? மன்னிச்சிரு. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நல்ல வேளை ஒன்னு அனுப்பி என்ன தடுத்துட்டாரு. இல்லைன்னா நான் பெரிய தப்பு பண்ணிருப்பேன். மகாராஜா, நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டாகணும். ஆமா, இன்னைக்கு நாங்க 2 பேரும் தான் சமைக்கிறோம். என்ன என்ன? அது நீங்க ஏன் வீணா சிரமப்படணும்? 2 நாட்டுல இருந்து இனிப்புகள்லாம் வந்திருக்கே, அத சாப்பிட்டே பசியாரலாமே. இங்க பாரு, நீ ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்க. நீ தேவையில்லாம சிரமப்படாத, சரியா? நம்ம நாட்டுல இருந்து சிறந்த சமையல் கலைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்க பாத்துப்பாங்க. அற்புதமா இருக்கே. இவங்க 2 பேரும் சண்டல போட்டாங்க. இப்ப 2 பேரும் ஒண்ணாயிட்டாங்க. ஆமா, நீங்க ஏன் வீணா சிரமப்படுறீங்க? தேவை இருக்குதே மகாராஜா. அதாவது நாங்க 2 பேர்ல யாரு நல்லா சமைக்கிறாங்கன்னு நீங்க தேர்வு செஞ்சாகணும். வேண்டாம். வேணாம். என்ன என்ன சொன்னீங்க? வேணுமா? பாத்தீங்களா, அவங்க கேட்க ஆசைப்பட்டதை சொல்றாங்க. ஆமா, உண்மைதான் உண்மைதான். வேணும் தான் சொன்னாங்க. ஆமா ஆமா. என் மகாராஜா எப்பவும் வேண்டான்னு சொல்ல மாட்டாரு. என் சமையல்னா அவருக்கு உயிர். உங்க சமையல சாப்பிட்டா அந்த உயிரே இருக்காதே. நீ எப்பெல்லாம் சமைச்சதை சாப்பிட சொல்றியோ அப்பெல்லாம் எனக்கு பசியே போயிடும். உன்னோட சமையல் வாசனையிலேயே விஜயநகரத்துல இருக்கிற எல்லாரும் இறந்துருவாங்களே. தினமும் நான் தானே பலிகடாகிறேன். இன்னைக்கு இவரை கொடுத்துட வேண்டியதுதான். தினமும் என்னதானே சமையல்ல போட்டு வாட்டி எடுக்கிறா. இன்னைக்கு இவரை வாட்டுட்டோம். சரி, நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. என்னோட மகாராணி சமைக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன். அதாவது நான் சாப்பிட மாட்டேன், நீங்க தான் அதை சாப்பிடணும் மகாராஜா. சரி சரி, நான் ஏத்துக்கிறேன். அப்ப நானும் ஏத்துக்கிறேன். நாங்களும் ஏத்துக்கிறோம். ஏன்னா எங்களோட திட்டமே அதுதான். அப்படியா? இது ஏன் முன்னாடியே சொல்லல? பண்டிதர் ராமகிருஷ்ணா, இவங்க யுத்தம் பண்றதுன்னு முடிவே பண்ணிட்டாங்க. இனி எப்படி இவங்களை தடுக்க முடியும்?
சரி, நீங்க சமைச்ச உடனே எங்க கிட்ட வந்து சொல்லுங்க. சரி மகாராஜா, வாங்க. ராமா, நீ யுத்தத்தை தடுக்கலாம்னு வந்த. இப்ப மகா யுத்தமே வரப்போகுது. இந்த மகாராஜா கஜபதி ருத்ர மகாதேவர் மகாராணி திருமலாம்பா சமைச்சதை சாப்பிட்டா கண்டிப்பா யுத்தம் வரதானே செய்யும். என்ன குருஜி? வாங்க வாங்க. குருவே, ஒரு தடவை உங்க உயிரை வால்ல இருந்து காப்பாத்திட்டேன். இன்னொரு தடவை எப்படி காப்பாத்த முடியும்? இன்னொரு தடவை யோசிங்க. மகாராஜா கஜபதி மகாராணி திருமலம்பா கையில சாப்பிட்டாருன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு வயித்தை பிடிச்சுக்கிட்டே காட்டு பக்கம் ஓடுவாரு. ஏன்னா இங்கதான் அதுக்கு எந்த ஏற்பாடும் இல்லையே. என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதுக்கப்புறம் வாளை தான் எடுப்பாரு. யுத்தம் நடக்கும். அப்படி யுத்தம் வந்துச்சுன்னா அந்த மாமா மகாமந்திரியோட வாள் முதல்ல யாரை வெட்டும்? யாரை வெட்டும்? அவருடைய வாள் கண்டிப்பா உங்க கழுத்துல தான் இறங்கும். ஒருவேளை மாமா வாள்ல இருந்து தப்பினாலும் மகாராஜா கஜபதியோட வாள்ல இருந்து எப்படி தப்புவீங்க? மகாராஜாவோட வாளால உங்க கழுத்தை ஒரே ஒரு துண்டாயிடும். கடவுளே, துன்பத்துக்கு மேல துன்பமா வந்து சேருதே. என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்ப எந்த கிரகம் என் மேல வக்கர பார்வைய பதிக்குதுன்னு தெரியல. குருஜி, உங்க மேல வக்கர பார்வைய பாக்குதே, அந்த துஷ்ட கிரகமே இதுதான். பாருங்க. இது நிழல் கிரகமான கேதுன்னு நினைக்கிறேன். இத உடனே வழியில இருந்து தூக்கி ஆகணும். இதுதான் கடைசி வாய்ப்பு. நல்லா சிரிச்சுக்கோங்க கஜபதி. இதுக்கப்புறம் உங்க நாக்குக்கு எந்த சுவையும் தெரியாது. நல்லா சிரிங்க கிருஷ்ணதேவராயரே. இதுக்கப்புறம் நீங்க சாப்பாடுங்கிற பேரை கேட்டாலும் அழ ஆரம்பிச்சிருவீங்க. சாப்பாடு வந்துருச்சு. ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. மகாராஜா மன்னிக்கணும். மகாராஜா தயவு செஞ்சு மன்னிக்கணும். இந்த சமையல் போட்டிய தற்காலிகமா நிறுத்தணும். என்ன? அத நான் தான் சொல்லுவேன். மகாராஜா, என்னுடைய கணிப்புப்படி இன்னைக்கு தற்சமய கிரக நிலைகள் சரியில்லை. அதாவது நிழல் கிரகமான கேது இப்படி குறுக்க நெடுக்க வரும்போதுதான் நல்ல காரியம் நடக்கும்போது குழப்பங்கள் ஏற்படும். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. உங்களோட கணிப்பு ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படின்னா நீங்க என் கல்வியையே கேலி பண்றீங்களா? கண்டிப்பா இது பொய்ன்னு சொல்றேன். சரி, நீங்க ஒன்னு சொல்லுங்க. நம்மளோட விண்வெளியில சூரியனை சுத்தி வர்ற கிரகங்கள் நேர் வழியில சுத்துதா இல்ல தலைகீழ சுத்துதா? அது விண்வெளியில கிரகங்கள் வந்து ஐயோ எப்படி சுத்துதுன்னே தெரியலையே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.